முக்கியமான ஒரு ஆள் மாட்டியிருக்கலாம் இல்லையா, அது எப்படியும் கோர்ட்டுக்கு வரும். அது எப்படியும் கோர்ட்டுக்கு வந்து அதுக்குள்ளே நீங்கள் என்னை முடிச்சிட்டா தான் உண்டு. ஏன்னா ஏன்னா இந்த அம்பத்தூர் T1 காவல் நிலையத்திலேருந்து உங்களுக்கு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. அதை சொல்லியிருக்கிறேன், ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறேன். மயிர்ன்றதை வந்து கெட்ட வார்த்தை இல்லை, தமிழில் வந்து சுத்தமான வார்த்தை. என்ன மயிருக்கு வந்து கெட்ட வார்த்தை என்னன்னா ரோமன்றது தான் கெட்ட வார்த்தை. கஷ்டம் நம்ம விட்டுட்டு ஓடினானுங்க பாருங்க. ஆனால் நல்லாவே தெரியும் அவங்க என் மேலே எந்த தவறும் கிடையாது, எந்த தப்பும் கிடையாதுன்றது தெரியும். ஆனால் அதை சொல்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாத ஓடினாங்க பார்த்தீங்களா. வாழ்க்கையில் வந்து அவங்களெல்லாம் கண்ணில் மறுபடியும் பார்க்கவே கூடாது. வணக்கம், நான் உங்கள் பயில் சிங்காரவேலு பாலமணி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். போன காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வச்ச வைக்கோல் பிடி பற்றி பேசணும். பஞ்சம் வரும், அது வெகு நாள் நீடிக்காது, ஒரு சில வாரங்கள் ஒரு மாதங்கள் அதுக்குள்ளே சரியாக போயிடணும். மருந்துகள் தட்டுப்பாடும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில நோய்களுக்கு. அதாவது வந்து வைக்கோல் பிடின்றது வந்து ஒரு அதாவது ஒரு தட்டுப்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். இதை புரிஞ்சிங்க நல்லா. நாளைக்கு ரேஷன் கடையில் கூட சரி பொருட்கள் கிடைக்காம போகலாம். பொருட்கள் வந்து இலவச அரிசி வந்து டிமாண்ட் ஆகலாம், போடுற பருப்பு இல்லாமல் போகலாம். இப்பயே கிட்டத்தட்ட அந்த வசந்தல் தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ இருக்கிறத விட இன்னொரு மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வைக்கோல் பெரி. அதை தொடர்ந்து நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் அந்த மூடப்பட்ட ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் DNA டெஸ்ட் எடுத்துங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் மிக இதாக குறிப்பிட்டது வந்து ஜாதகம் சம்மந்தப்பட்டது, ஜோசியம் சம்மந்தப்பட்டது, ஜோதிடர்கள் பற்றி சொல்லியிருந்தேன். ஏன் இப்படி வந்து ஒரு நாளைக்கு டெய்லி ஒன்று அந்த தலைப்பு, இந்த பெண்ணால் நீ இதாக போகிற, உனக்கு மரணம் நிச்சயம், அப்படியே ஒரு மனுஷனை வந்து எப்படியெல்லாம் பயமுறுத்த முடியும், அப்படியெல்லாம் பயமுறுத்துகிற மாதிரி ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு வியூஸ்க்காக இதெல்லாம் சுத்த எச்சத்தனம். இந்த மாதிரி டைட்டில் வச்சு என்ன இது நடக்க போகுது 100% உறுதி, புரட்டி போடும், கும்பத்தை புரட்டி போடும், சிம்மத்தை புரட்டி போடும், தனுசை சொரட்டி போடும், மேஷத்தை மேலே தூக்கும், தனுசை கீழே இறக்கும், ரிஷபத்தை சைடில் ஓடும், விரிச்சிக்கிட்டு போயிடும். என்னடா டைட்டில் வைக்கிறீங்க? இதைத்தானே கேட்குறேன். ஏன் ஒரு மனுஷனை பயமுறுத்தி ஏன் அந்த வீடியோவை பார்க்க வைக்கிறீங்க? நீ சொல்கிறது அது மாதிரி ஏதாவது சொல்கிறியா அதில்? இல்லை, நீ சொன்னது எத்தனை பேருக்கு நடந்தது? இதைத்தானே நான் கேட்டேன். இதுக்கே ஃபோன் பண்ணி என்கிட்ட எகிறீங்க எல்லாரும். அப்படி எகிற ஜோதிடர்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், ஒரு டிபேட் வைப்போம். நானும் வந்து உட்காடுறேன், நீங்களும் உட்காருங்க. ஜோதிட பித்தலாட்டத்தை வந்து நான் வந்து இதுன்றேன், உரிச்சு வைக்கிறேன். ஒரு மக்களுக்கு நான் சொல்கிறேங்க, நல்லா தெரிஞ்சுங்க, என்ன உள்பட, என் பையன் உள்பட எல்லாத்தையுமே சொல்கிறேன். பிறக்கும்போது உங்கள் தலையில் என்ன எழுதுந்தோ அதுதான். இந்த ஜாதக குறிப்புன்றது எழுதுறீங்க இல்லையா, அதோட இதுதான் கிரக நிலைகளை தெரிந்து கொண்டு. ஒரு மனுஷன் வந்து நேரம் கெட்டால் ஜாதகத்தை சொல்லுவான், இல்லை அவனுக்கு நேரம் நல்லா வரும்போது ஜாதகத்தை சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ஒரு லார்ட் லபகதாஸ் ஒருத்தர் இருக்கிறார். எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு ரொம்ப ஓவராக எல்லாம் பண்ணார். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் என்ன, அந்த ஜாதகத்தை கீழ்ச்சி கூட போட்டுட்டோம். அவன் ஜாதகத்தை நம்பினா அவர், நான் குருவை தேடி போகிறேன், அங்கே தேடி போகிறேன், குரு குன்னூரில் போய் குனிஞ்சா எனக்கு குரு வருவார், அப்படி இப்படின்னா சுற்றிக்கிட்டு மயிரில் கூட அவன் வந்து, நான் சொல்கிறேன் அந்த நபர் வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறேன். மயிர்ன்றது வந்து கெட்ட வார்த்தை இல்லை, தமிழில் வந்து சுத்தமான வார்த்தை. என்ன மயிருக்கு வந்து கெட்ட வார்த்தை என்னன்னா ரோமன்றது தான் கெட்ட வார்த்தை. ரோமம்னு சொல்கிறது தான் கெட்ட வார்த்தை. மயிர்ன்றது வந்து சுத்தமான தூய தமிழ் வார்த்தை. அந்த தூய தமிழ் வார்த்தையில் தான் சொல்கிறேன் நான். மயிரில் கூட முன்னுக்கு வர முடியாது. இந்த மயிராவது அப்படியே முளைச்சி வரும், கட்டின முளைச்சி வரும். அது இதாக போகிறதில்ல,
அது வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த வம்சமே வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கு வந்து இன்னல்களையும் துன்பத்தையுமே கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. உறவாடி கெடுக்குது அந்த குடும்பம், ஒருத்தையும் வந்து உறவாடி கெடுக்குது. அது வந்து மண்ணோட மண்ணாக போவோம் பாருங்க. என்ன இது வந்து நான் எழுதி வச்சிங்க, இதை இந்த வீடியோவோட வந்து இது பண்ணி வச்சிங்க. என்ன அதாவது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்களையே வந்து மொட்டை பெட்டிஷன் போடுறது. என்ன அவங்களுக்கு வந்து ஏதாவது அவங்க நினைக்கிறத வந்து அங்கே நடந்துடணும். அப்படி நடக்கணும்னா உடனே ஒரு மொட்டை பெட்டிஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதோ மொட்டை பெட்டிஷன். கடைசி வரைக்கும் மொட்டை பெட்டிஷன் போட்டு நீ மொட்டையாக தான் அலைய போகிற. நீ எப்படியும் ஜென்மத்துக்கும் உன்னுடைய வம்சம் நல்வழியில் வராது. எப்படி வந்து உன்னுடைய குழந்தைக்கு ஒரு குறை இருக்கிறதோ அந்த குறையை மேலும் பெருகும். என்ன நீ எப்படி இந்த உலகத்தை வந்து இவ்வளோ கேவலப்படுத்திக்கிட்டு பார்க்குற மனிதர்களை கேவலப்படுத்திக்கிட்டு எப்படிலாம் இந்த உலகத்தை பார்த்து இந்த மனிதர்களை பார்த்து எவ்வளோ கேவலப்படுத்துறியோ அந்த பார்வைன்றது வந்து உன்னுடைய வாரிசுக்கு இல்லாமல் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே. இதெல்லாம் வந்து உன்னை நான் வந்து சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். உனக்கு இதுதான் நடக்க போகுது, உனக்கு எந்த காலத்துலையும் நல்லது நடக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு கொடுத்த துன்பம் அத்தனையும் தாங்கிட்டேன். ஏன்னு கேட்டேன்னா, நீ எனக்கு கொடுத்த துன்பத்தோட 100 மடங்கு அனுபவிக்கப்பாரு. இதுதான் அவனோட ஜாதகத்தோட அமைப்பு. அவனோட ஜாதகத்தோட அமைப்புனா அதை தொடர்ந்து தான் வருது. அவன் குடும்பத்தோட ஜாதகத்தோட அமைப்பு எல்லாமே மிக ஒரு மோசமான அமைப்பு. அந்த ஒரு இது ஆச்சுங்களா. ரெண்டாவது இன்னொரு ஜாதகத்தை ஒன்று வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேலே காட்டுறேன். அந்த சம்மந்தப்பட்ட நபரோட அனுமதியோட தான் இந்த ஜாதகத்தை வந்து நான் வந்து காட்டுறேன். இந்த ஜாதகத்துக்கு வந்து திருமணம் செய்யலாமா? அதாவது மிக செல்வந்தராக வாழக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் ஜாதகம் இது. அந்த செல்வந்தரின் குடும்பங்களுக்கு வந்து அவர் வந்து சாமியாரா இல்லை யார் என்னன்னு தெரியல. அவருக்கு வந்து வருஷத்துக்கு வந்து தலையில் கிரீடம் வச்சு காலில் பூ போட்டு அப்படியே சாமியாக கும்பிட்டு எல்லாம் இது பண்ணி அவர் சொல்கிறதே வந்து வேத வாக்கு. அவர் தான் குருவான், அவர் தான் சாமியான், அவர் தான் அந்த பணக்கார வம்சத்துக்கே வந்து வழிகாட்டி என்று வாயில் அசிங்கமாக வருது. நீ எல்லாம் ஒரு நல்ல உண்மையிலேயே வந்து அவங்க பணத்தை வந்து நீ வேற விதத்தில் எதை கையாளுறதுக்கோசரம் நீ வந்து ஒரு சாமியார் ரசம் போட்டு திரியா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு அசுர ஜாதகத்துக்கு வந்து திருமணம் செய்து வைக்கலாமா? திருமணம்ன்ற பந்தத்துக்குள்ள அந்த ஜாதகத்தை உள்ள விடலாமா? அந்த ஜாதக அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு கோடாலின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய குடும்பத்தையே வெட்டி சாய்க்கக்கூடிய கோடாலி அந்த ஜாதகம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு உள்ளதுக்கு திருமணம் செய்து வைக்கலாமா? திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா? அந்த வாழ்க்கை வந்து சிறக்குமா? அந்த ஜாதகத்தை வந்து டிஸ்பிளேல வைக்கிறேன். நீங்கள் ஜோசியர் 1000 பேர் இருக்கீங்களா, பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து எப்பேற்பட்ட ஒரு அசுர ஜாதகம்ன்றதை பார்த்து சொல்லுங்க. இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாமியார்களுக்கு வாழ போக வேண்டிய ஜாதகம் அதெல்லாம். அதாவது தன்னோட இது இல்லாமல் இது சாமியாரை போயோ இல்லை தனிமையில் வாழக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு உள்ளது. அதுக்கு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சு பல பிரச்சனை உண்டு பண்ணி அது என்ன ஏதுன்னு தெரியாமல் வந்து உதவி செய்ய போகிறோன்னு உபத்திரவத்தை கொடுத்து தேவையில்லாத கெட்ட பேர் பண்ணி எவமனோ என்னென்னமோ சாப்பிட்டுக்கிட்டு போகிறான். என்ன அதாவது ஒரு மங்குனி, அந்த அசுர ஜாதகத்திலே ஒரு மங்குனி. அது அந்த மங்குனியை வந்து நல்லா மிளகா அரைக்கிறாங்க. என்ன பாவமாகவும் இருக்குது. பாவம் பார்த்து கெட்ட பண்ணலாம், அந்த கெட்ட பேர் நம்மளுக்கு வந்துருமான்ற பயமாகவும் இருக்குது. காப்பாற்றி விட்டுட்டோம். அவங்க ஏதோ ஒரு தொழிலில் ஏதோ ஒன்று பண்ணிக்கினே காப்பாற்றி விட்டுட்டோம். இந்த ஜாதகத்தை வந்து திருமணம் செய்து வைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். அந்த ஒரு திருமணத்தால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த பெத்தவனுக்கு இருக்க வேணாம் அறிவு, அந்த பெத்தவனுக்கு இருக்க வேண்டாம் அறிவு. உனக்கு அந்த நேரம் காமசுரத்துக்காக நீ வந்து அந்த குழந்தையை பெற்று வளர்த்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்து
கந்தரகோணம். நீ எல்லாம் எதுக்கியா வந்து ஒரு சாமியார் ஒரு குரு அப்படின்னு ஒரு இது இருந்துக்கிட்டு எதுக்கியா வந்து தலையில் உனக்கு மலர் கிடம் வைக்கிறாங்க, காலில் பூ போடுறாங்க, கும்பிட்றாங்க, வெக்கமா இல்லை உனக்கு இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு? ஒரு நல்ல ஒன்று நம்பி வர ஒரு இதாக இருந்தாங்கன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கை கிடக்கூடாது. இந்த ஜாதக அமைப்பு உள்ள பெண்ணு திருமணம் செய்தால் பல பேரோட வாழ்க்கையை வீணாகுன்றது தெரிஞ்சு கொண்டு வைத்த இந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணு சொல்லி நீ வந்து பண்ணியிருக்கிறன்னா அப்போ நீ எப்பேற்பட்ட பித்தலாட்டக்காரனா? அப்போ உனக்கு ஒரு பேர் வேற, உனக்கு வருஷம் ஆனால் ஒரு குரு பூஜைன்ற பேரில் உனக்கு காலில் பூ போட்டு கும்பிட்றாங்க. வெக்கமா இல்லை உனக்குலாம் இதை வாங்கிக்கிறதுக்கு? வாயில கெட்ட வார்த்தை தான் வருது, இதில் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்ன ஒரு ஜாதகத்தை வந்து ஒழுங்கு மரியாதையாக பார்க்க தெரியாத மயிர் நீயே உனக்கு வந்து குருன்ற ஒரு ஸ்தானம் வேற, நீ ஒரு சாமியாரா? நீ ஒரு கோயில் கட்டி கும்பிட்டா உடனே அங்கே வந்து சாமி வந்து உட்காந்துக்குமா? டேய், கோயிலுக்கு போங்கடா. 100 வருஷம் 200 வருஷம் கோயிலுக்கு போங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காருங்க, கடவுள் வராது. சிவவாக்கிய சொன்ன மாதிரி நட்டக்கல்லும் பேசும்போது பேசவே பேசாது. அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன்கள் உன்னுடைய நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு நீ ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறது. அங்கே கோயிலுக்கு போனதுனால உனக்கு நல்லது நடந்தது அதுக்கு இதெல்லாம் கிடையாது, ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான். நான் பேசுகிறது வந்து ஆன்மீகம் பேசுறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். கோயில்ன்றதில் வந்து சாமி கிடையாது. 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் 5000 வருஷம் கோயிலில் கூட வந்து லிங்கமாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் வந்து பேச மாட்டார். அவங்களோட அந்த வைப்ரேஷனை உங்களோட உடம்புல செலுத்தி உங்களோட எண்ணங்களையும் உங்கள் மூளையில் உள்ள நியூட்ரான்களையும் வேற மாதிரி சிந்திக்க வைக்கும் அந்த கோயிலில் உள்ள ஆற்றல். என்ன, இதுதான் கடவுள், இதுதான் கண்ணுக்கு தெரியாது, இதுதான் உணர முடியும். என்ன, ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் காமிச்சிக்கிட்டு அது இந்த யூடியூப்பில் போடுற இது என்கிட்ட வந்து ஏறுறீங்க எகிறீங்க எல்லாரும். என்ன 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 பண்ணுவீங்க நீங்கள் போடுறது? ஒரு டைட்டில் அது அவ்வளவுதான் உங்களுக்கு மரணம் உறுதி. இப்போ ஒரு கருப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தன் பேசுவான். உனக்கு வீசுன்னா வாங்கிட்டு போ, ஏதோ ஒன்று சொல்லி வாங்கிட்டு போ, இல்லை வேறு மாதிரி எதனா வீடியோ எடுத்து போட்டு போ. எதுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களோட நம்பிக்கையோடு விளையாடுறீங்க? நான் தான் சொல்கிறேனே, பரிகாரம்ன்றது வந்து அதாவது சேலத்தில் வாழ்ந்த ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட டைம் நான் போய் பார்த்துட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆனால் கொஞ்சம் இன்னும் ஒரு நாள் 2 நாள் வெயிட் ஆகியிருந்தால் அந்த பொண்ணை வந்து எஸ்கேப் ஆகிருக்கும். அந்த பொண்ணை வந்து லைட்டாக ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டேன். திருமண நிகழ்ச்சியில் வந்து அதாவது வந்து திருமண நிகழ்ச்சிக்கு வந்து முக்கியமான இது ஒரு முக்கியமான கணக்கு பார்த்து அது சம்மந்தி சாப்பாடுன்றது வந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நானும் மாப்பிள்ளை வீட்டாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கிட்டு அது செட் பண்ணி திடீர்னு ஃபோன் வருது, நீ வா வந்து இது பண்ணிட்டு உடம்பு செல்லாத எப்படி வண்டி ஓட்டிக்கிட்டோம்ன்ற ஒரு கேள்வியெல்லாம் அப்போ இருந்தது. அப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னு தான் நான் சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிறதுக்கு தயாராகுது. கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்தி சம்மந்தப்பட்ட பையனை கூப்பிட்டு அது எப்படி இது பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி இது பண்ணி வேறு மாதிரி லைஃப்பை செட் பண்ணி விட்டு அது இதாவது அதுக்கு உண்டான ஒரு சில ஆதாரங்களும் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா எவன் எப்படி எதிர்த்து நம்மளுக்கு எதிராக திரும்பலாம் தெரியாது. அதனால் வந்து ஒரு சில ஆதாரங்கள் வச்சேன். அந்த பொண்ணை வந்து லைட்டாக ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டேன். திருமண நிகழ்ச்சியில் வந்து அதாவது வந்து திருமண நிகழ்ச்சிக்கு வந்து முக்கியமான இது ஒரு முக்கியமான கணக்கு பார்த்து அது சம்மந்தி சாப்பாடுன்றது வந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நானும் மாப்பிள்ளை வீட்டாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கிட்டு அது செட் பண்ணி திடீர்னு ஃபோன் வருது, நீ வா வந்து இது பண்ணிட்டு உடம்பு செல்லாத எப்படி வண்டி ஓட்டிக்கிட்டோமான்ற ஒரு கேள்வியெல்லாம் அப்போ இருந்தது. அப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னு தான் நான் சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிறதுக்கு தயாராகுது. கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்தி சம்மந்தப்பட்ட பையனை கூப்பிட்டு அது எப்படி இது பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி இது பண்ணி வேறு மாதிரி லைஃப்பை செட் பண்ணி விட்டு
அது இதாவது அதுக்கு உண்டான ஒரு சில ஆதாரங்கள்லாம் என் கையில் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா எவன் எப்படி நம்மளுக்கு எதிராக திரும்பலாம் தெரியாது. அதனால் வந்து ஒரு சில ஆதாரங்கள் வச்சேன். கூடவே இருந்து குடி வருஷம்னு இருக்கிறானுங்க, நம்பிக்கையாக கூடவே இருந்து கஷ்டம் வந்து விட்டுட்டு ஓடினானுங்க பார்த்து. ஆனால் நல்லாவே தெரியும் அவங்க என் மேலே எந்த தவறும் கிடையாது, எந்த தப்பும் கிடையாதுன்றது தெரியும். ஆனால் அதை சொல்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாத ஓடினாங்க பார்த்தீங்களா. வாழ்க்கையில் வந்து அவங்களெல்லாம் கண்ணில் மறுபடியும் பார்க்கவே கூடாது, கஷ்டம் வந்து விட்டுட்டு ஓடினானுங்க பார்த்து. ஆனால் நல்லாவே தெரியும் அவங்க என் மேலே எந்த தவறும் கிடையாது, எந்த தப்பும் கிடையாதுன்றது தெரியும். ஆனால் அதை சொல்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாத ஓடினாங்க பார்த்தீங்களா. வாழ்க்கையில் வந்து அவங்களெல்லாம் கண்ணில் மறுபடியும் பார்க்கவே கூடாது. இந்த பிரபஞ்சத்தை நான் வேண்டிக் கொள்வது, இந்த பிரபஞ்சத்தில் எந்த மொழியிலையும் அவங்க என் கண்ணில் படக்கூடாது. நான் என் மகனுக்கு திருமணம்னா கூட வந்தாங்கன்னா கூட சரி, என் மகன் பேசலாம் பண்ணுறான், எல்லாமே என் பையன் பண்ணுறாங்கன்னா கூட வந்தாங்கன்னா என் கண்ணில் படாமல் போயிடுறது. அப்படி போயிடணும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்வேன். ஏன்னா கூடவே இருந்தேன், என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது, என்னென்ன பண்ணணுன்ற அந்த ஃபோன் கால், வாய்ஸ் கால் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தது. அதை கேட்டேன். ஆனால் அதோட பெரிய பெரிய ஆதாரங்கள்லாம் இப்போ என்ன கிடைச்சிருச்சு. ஆனால் இன்று வரை இன்னும் நாளைக்கு திடீர்னு நான் கொலை செய்யப்பட்டு கிடந்தாலோ, என் உயிருக்கு வேறு மாதிரி எதனா ஆபத்து வந்ததுனாலோ, முக்கியமாக நம்ம வந்து காவல்துறை வந்து மிக 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 முக்கியமான பங்கு. அதுவும் அம்பத்தூர் T1 காவல் நிலையம். ஏன்னா இந்த T1 காவல் நிலையத்தில் வந்து தகவல் வெளியில் போகுது, என்னை பற்றிய தகவல்கள் வந்து வெளியில் போகுது. நான் தைரியமாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற யாரோ ஒரு நபர் வந்து நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், எந்தெந்த இடத்துக்கு நான் போகிறது வந்து சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கும் சேலத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் மெட்டுவார். என்ன ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நான் வந்து அப்படியே ரொம்ப பயந்த மாதிரி நான் ஒரு மாற்றுத்திறனாளியா அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிறேன். அவர் வந்து இஷ்டத்துக்கு, அதாவது வந்து வச்சுருக்கிறேன், ஆடியோலாம் வச்சுருக்கிறேன். என் ஃபோனை ஹேக் பண்ணுவான் ஒருத்தன். ஹேக் பண்ணிவிட்டு எனக்கு கனரா பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. என்ன அவனுக்கு கனரா பேங்க் அக்கௌண்ட்டு ஏன்டா, அது என் நம்பரே கிடையாது. அது என்ன நீ வந்து எப்படி ஹேக் பண்ணி எடுத்தன்றது வந்து முக்கியமான ஒரு ஆள் மாட்டியிருக்கலாம் இல்லையா. அது எப்படியும் கோர்ட்டுக்கு வரும், அது எப்படியும் கோர்ட்டுக்கு வந்து அதுக்குள்ளே நீங்கள் என்னை முடிச்சிட்டா தான் உண்டு. ஏன்னா இந்த அம்பத்தூர் T1 காவல் நிலையத்துலேருந்து உங்களுக்கு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. மொத்த ஆதாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு பேசுகிறேன். என்ன நீ எங்கே வேணால் போ. நாளை என் உயிருக்கோ, என் குடும்பத்தினர் உயிருக்கோ, இல்லை என்னோட உடைமைக்கு எதுக்கு எந்த ஆபத்து என்ன அந்த அந்த வாடகை வாயை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய குரூப்பே வந்து வேலை செய்தது அவங்களால தான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த ஜோதிடர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இந்த கொஞ்சம் நல்லபடியாக போடுங்க. பேசுறது அத்தனையும் பெற்றாகட்டும். ஒருத்தனையும் வந்து இந்த பரிகாரம் செய்ய, அந்த பரிகாரம் இங்கேருந்து காசிலையும் நாமக்கல்லையும், நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு பண்ணு அப்படின்னு விளம்பரம் போடுறீங்க, காசியில் இது பண்ணுன்னு விளம்பரம் போடுறீங்க. எப்படி வந்து இது சாத்தியம்ன்றது எனக்கு புரியலை. ஏன்னா இப்போ வந்து இங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கும்போது எனக்கு இங்கே பசிக்கு நான் நான் என் வயிற்றுக்கு நான் இங்கே சாப்பிட்டா தான் வந்து என் பசி தீரும். நான் காசியில் இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு போய் ஸ்டோர் போட்டேன்னா, காசியில் இருக்கிறவன் சாப்பிட்டானா எனக்கு எப்படி வயிறு ரொம்ப. நாமக்கல்ல ஆஞ்சநேயர் கோயிலில் உட்காந்துட்டு ஒருத்தன் தயிர் சாதமும் அந்த வடையும் நிறைய வடையும் சாப்பிட்டானா எப்படி எனக்கு அந்த ருசி தெரியும், எப்படி எனக்கு என்னோட பசி போகும். உன்னுடைய தலையெழுத்து, உன்னுடைய இதை வந்து முன்னால் தீர்த்துக்க முடியல. ஏன்னா அவனோட தலையெழுத்தும் அவனோட கர்மாவையும் அவனோட இதையும் அவன் தான் முயற்சி பண்ணி தெரிஞ்சு அதை தீர்த்துக்கணும். ஒழிய கர்மாவை தீர்த்து கொள்ள எவ்வளோ வழி இருக்குது. என்ன அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட இது படி பார்த்துக்கிட்டு, உன்னோட கிரக சூழ்நிலைகள் படி பார்த்துக்கிட்டு, அது உன்னோட கர்மாவை தீர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. அதை விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு முதலில் திருப்பதி சென்று வழிபட்டு வரும், பின்னர் இதுக்கு இப்போ பாட்சாதி திருவள்ளிக்கேணியில் இருக்கிற பாட்சாதி கோயிலுக்கு போங்க. இப்படியே வரிசையாக நீ வந்து ஒரு 10 கோயில் லிஸ்ட்டு போட்டீங்கன்னா என்ன அவன் சம்பாதிச்சு சாப்பிட்றதா இல்லை கோயிலுக்கு டூர் போயிட்டு வர்றதா? ஒரு கோயிலுக்கு டூர் போயிட்டு வர்றதுன்னா
ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 10,000 ரூபா ஆகுதுன்னா நீ 10 கோயிலுக்கு இது பண்ணினா 1,00,000 ரூபா ஆச்சு. அந்த 1,00,000 ரூபாயை வச்சு அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணுறதோ, அதை ஒரு பெண்ணாக இருந்தது திருமணம் பண்ணுறதோ, பையனாக இருந்தால் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்தோ, ஏன்னா அதை நம்ம சம்பாதிச்சுட்டு போவான். உன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல போய் புழு வாங்கிட்டோம் அதுதான் ஒரிஜினல், இந்த இடத்துல போய் அத்தர் வாங்கிட்டோம் அதுதான் ஒரிஜினல். ஏன்டாடே நீங்கள் பிஸ்னஸ் டீலிங் வச்சுக்கிட்டு பண்ணுற விஷயம்லாம் வந்து வாங்க ஒரு டிபேட்டில் உட்காரலாம், நான் வந்து நிரூபிக்கிறேன். அது எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன என்னை முடித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் வந்து தயவு செய்து அந்த வாடகையை வந்து இங்கே தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னே என்னை முடிக்கணும்னா முடிச்சிடுங்க. இல்லைன்னா மிகப்பெரிய விலைகளை அந்த கும்பலை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலியில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பேசுகிறேன்.